ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு க்ளோசிங் ஒரு பெரிய பை சைடு க்ளோசிங் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.97% வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிட் நைட் மார்க்கெட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா 0.25% ஒரு அப்சைடு வந்திருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற இடம், அதாவது பார்த்தீங்கன்னா 68.48ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற இடம். பட் வேகத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா பை சைடு இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே நாளில் மார்ச் 19 மார்ச் 20 ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $66 68 ஒரு $2.50 வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 68.48 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சிருச்சு இந்த இடத்த $68.50 மேலே. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு யூஎஸ் ஆயிலில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் எந்த மாதிரி நடக்கும்? க்ரூட் ஆயில் MCX பார்த்தீங்கன்னா நேற்று எந்த மாதிரி சொல்லியிருந்தோன்னா இந்த இடம் 5843ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5763 பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளார வந்துட்டாங்க. 5780 பையர்ஸ் உள்ளார கிட்டத்தட்ட 5901 வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5945ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 5843. ஸோ இந்த மூணு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக ட்ரா பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஸோ இந்த இடம் பார்த்தா ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். பட் இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது 5843, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5945. ஸோ இந்த 5945 தான் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனலோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கேப் அப் விடுவதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூஎஸ் ஆயில் நல்ல ஒரு பை சைடு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு கேப் அப் விழுந்தது அப்படின்னா 5000, இப்போ நேற்று ஹை 5909, மேபி 5910 912 அப்படின்னா ஸோ இங்கேருந்து இந்த 5945 வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த செல்லிங் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் 5945 வந்ததுக்கப்புறம் செல்லிங் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் இந்த சப்போர்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ நம்ம கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இங்கே போயிட்டு செல்லிங் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்படின்னா இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 5982 ஒரு 45 பாயிண்ட்ஸ் ஆச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு தான் இந்த இடத்துல செல்லிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகட்டும் இந்த கேண்டில் எல்லாம். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை சைடு போகலாம். ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கண்டிஷன் தான். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ட்ரேடு ஒரு செல் சைடு எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ மற்றபடி பெரிய ரிஸ்கெல்லாம் எனக்கு எடுக்க வேணாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பரான இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நேற்று. பட் ஒரு பெரிய செல் கொடுத்துருச்சு. ஓகே, இதோட சப்போர்ட், நெக்ஸ்ட் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இதுதான் 340. ஸோ எக்ஸாக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நேற்று லோவாக பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் விழுந்தால் கூட அடுத்தடுத்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கிறனால பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஸோ அடுத்த சப்போர்ட் 339, அப்புறம் பார்த்தீங்கன்னா 334. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கேப் டவுன் விழுந்தால் கூட இந்த 339 சப்போர்ட் ஆக்ட் ஆனது அப்படின்னா இந்த 339 to 344. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு இப்போதைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நல்ல ஒரு 3000
$52 வரைக்கும் போனது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் சில்வர் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் வந்து நேற்று ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 915 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இருந்தவங்க கூட ஒரு ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கீழே இறங்கலாம், ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்த சப்போர்ட் என்னவா இருக்குன்னா இந்த ஹை. ஸோ 901 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று லோ வந்து 905. ஸோ 901ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். ஸோ 901 வந்தால் ஸோ நம்ம வந்து பை வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீக்கெண்ட் லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு MCX கிளாஸ் ஜாயின் பண்ணோம் 3 days ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்மிங் மண்டே டு வெனஸ்டே வந்து மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.